டேரக்டருக்கு உங்களுக்கு அடிக்கடி சண்டை வருமாமே, யா என்ன கதை அது? அது ஒரு ஆர்கானிக் சண்டை. அவருடைய ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால இவன் வந்துட்டான், இவன் கிட்ட ரீடேக் கேட்க முடியாது, இவன் பண்றதுதான் பண்ணணும்னு மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே அவர் இருப்பாரு. அவர் அந்த அந்த இடத்துல நான் ஒரு சட்டில் ஆன் பண்ணிருப்பேன், அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாரு. இது இல்ல, இதை ட்ரை பண்ண சொல்லி ரீடேக் கேட்கவும் முடியாது, இது ஷார்ட் ஓகேல சொல்ல முடியாது. அப்ப டிஃபைன் பண்ண கிட்ட வருவாப்புல, இல்லன்னு நான் அவனு புரிய வைப்பேன். அது ஒரு வாக்குவாதமா போகும். ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் நீ எழுதுனது பெஸ்டா, அதை நான் நடிச்சு காமிக்கிறது பெஸ்டான்னு சொல்லி ஒரு பெரிய போட்டி எங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவர் வந்து என் ரைட்டிங் தாங்க பெஸ்ட்னுவாரு, நான் இல்ல நடிப்பு தான் பெஸ்ட்னுவேன். ஸோ இந்த ஒரு ஆர்கானிக்கான ஒரு போட்டி என்ன ஆகும்னா, அது படத்துல நீங்க ஃபிளேவரா பார்க்கும் போது ஆக்சுவலி ஆர்கானிக்கா நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அது என்னன்னா, நம்ம ஒரு சில போர்ஷன் அப்போ நான் மட்டுமே ஹோல்ட் பண்ற டைமா இருக்கும். அந்த டைம்ல ரைட்டிங்கும் தாண்டி இந்த ஒரு ஆர்கானிக்கான போட்டி என்னாச்சுன்னா, அது ரொம்ப ஸ்கிரீனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னும் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். அவர் வந்து எப்படின்னா, நீங்க சூப்பர் ஓகே சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் நீங்க நடிச்சு முடிச்சா கூட இல்ல, இப்ப நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலி ஓகே சொல்லுவீங்களா, அங்கதாவது ஒரு ஸ்மைல் அது கூட இருக்காதுங்க. நீங்க நடிச்சு ஒரு 10 நிமிஷம் பண்ணி முடிச்சிருப்பீங்க. என்னப்பா அரவிந்த் ஓகேவா சார், சார் அடுத்து போலாம் சார், இதுக்கு பதிலே இருக்காது. இந்த ஓகே வராது, அடுத்து போலாம் சார். அப்ப நம்ம எப்படி இருக்கும்? கில்ட்டியாவே இருக்கும். நம்ம பண்ணமே அட்லீஸ்ட் ஒருத்தன் ஓகே கூட சொல்லு. இப்படியே ஒரு 7 நாள் போயிடுச்சு, 8வது நாள் ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் ஓகே வாங்கல. அவர் படத்துல பார்க்கும்போது படம் அவுட்லாம் பார்த்து எடிட்லாம் பார்த்து அவன் எனக்கு ஃபோன் பண்ணான், அண்ணன் நிறைய இடத்துல நான் வந்து ஓகேவே சொல்லலை, எனக்கு ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை ஆகல. நீங்க நான் வந்து எடிட் கட்ல பார்க்கும்போது நீங்க ஒன்னு இருந்திருக்கீங்களே, லிட்டரலி ஹேட்ஸ் ஆஃப்னே, சாரிண்ணே, தெரியாம நான் உங்களை வந்து எங்கேயாவது ஒன்லைன் சொல்லாம விட்டேன், ஓகே சொல்லாம விட்டேன்னு சொல்லியிருப்பாப்ல.